ஹலோ, எங்க அப்பா என் கல்யாணத்துக்காக ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருக்காரு. என்ன நீயும் சரின்னு சொல்லிட்டியா என்ன? ஹலோ, நான் என்ன பண்றது? அவர் செத்தாலும் சாவாரே தவிர இன்டர்காஸ்ட் மேரேஜ்க்கு ஒத்துக்கவே மாட்டாரு. எங்க வீட்லயும் இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் நம்ம ஓடி போயிடக்கூடாது? ஹலோ, இப்ப நம்ம அடுத்ததான் எங்க தான் போகணும்? கான்பூர்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அங்க போய் நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம எப்ப கிளம்புறதுன்னு நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், சரியா? அது வரைக்கும் நம்ம சந்திக்கவே வேண்டாம். சரி. ஓகே. இப்போ நீ கிளம்பு. யாராவது நம்மளை பார்த்துட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். சரி. I love you. Love you too. இதுதான் என்னோட புது வீடு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இங்க தான் இருக்க போறோம். ஓ, அப்படியா? வீடு எப்படி இருக்கு? மச்சான், யாரா அது? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? என்னடா ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கியா? சூப்பரா இருக்கா. மச்சான், என்னடா பண்ற? மச்சான், தேவையில்லாம இவங்க பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்காதடா. என்கிட்ட செம்ம ஐட்டம் ஒண்ணு இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. அந்த மாதிரி நிறைய கிடைக்கும்டா. ஆனா இந்த மாதிரி கிடைக்காதுல்ல. எவ்வளவு அழகா இருக்கா பாரு. அந்த ஃபிகரை பாருடா. ஆமாண்டா, ஆண்டி செம்மையா இருக்குடா. இங்க பாரு, எனக்கு இவ வேணும்டா. வாடா, பாத்துக்கலாம். சரி வா. என்ன நீங்க காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருமா, இங்க எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? திருப்தியா இருக்கா? நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. கம்பெனில 2 மாசம் ட்ரைனிங்கா மும்பை அனுப்புறாங்க. என்ன, நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. நீங்க என்னடானா என்ன விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல எனக்கு யாரையுமே தெரியாது. செல்லம், வெறும் 2 மாசம் தான். அதுவும் இல்லாம சனி ஞாயிறு நான் இங்க தானே வரப்போறேன். அதோட நான் தினமும் உனக்கு வீடியோ கால் பண்ணி பேசுவேன். எங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் நல்லவங்க தான். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணு. ஓகே? சரி, நான் போயிட்டு வரேன். நீ ஜாக்கிரதையா இரு. ஏதாவது உனக்கு பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணு. ஒன்றும் கவலைப்படாத. சாட்டர்டே ஆனால் நான் இங்கே வந்துடுவேன். பாய். பாய். வரேம்மா.
அட ஹாலு கண்ணே, எங்க கிளம்பிட்டீங்க? மும்பை வரலாம் ஆஃபீஸ் வேலையாக போகிறேன். சந்தோஷம் என்ன. திரும்ப நீங்க எப்போ வரீங்க? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் இங்கே வந்துடுவேன். ஓகே சரி, பார்த்து போயிட்டு வாங்க. தேங்க்யூ. ஹாப்பி ஜர்னி. உங்க பயணமும் நல்லபடியா முடியட்டோன்னு. ரொம்ப நன்றி. போலாமா? ஏய் அங்க பாருடா. அங்கேயா? எங்க அவ? சரி வா போய் பார்க்கலாம். சரி போலாம் வா. சீக்கிரம் வாடா டேய். இரு வரேன். மச்சான், ஆண்டி செம்ம அழகா இருக்காடா. அங்க பாரு மச்சான், சூப்பரா இருக்கா. என்னடா ஆச்சு உனக்கு? எதை பத்தி இப்படி யோசிச்சுட்டு இருக்க? அந்த ஆளுக்கு இப்ப வீட்ல இல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர? பார்த்தல பெரிய மச்சான், எனக்கு நீ பெரிய ஆள்ரா, பெரிய ஆள் மச்சான் நீ. டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. நான் தான் சொல்றேன்ல, நல்ல ஐட்டமா உனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு. இந்த ஆண்டி பின்னாடி ஏன்டா சுத்திட்டு இருக்க? அதுவும் இல்லாம அதுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டீனா உன் லைஃபே போயிடும்டா. இங்க பாரு, ஒரு அண்ணன்ற முறையில உனக்கு ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன் கேளு. இவங்க கிட்ட இருக்கிற சந்தோஷம் பொண்ணுங்க கிட்ட இருக்காது. நீ ரொம்ப பெரிய ஆள் தான்டா. சரி நீ சொல்லு, ஆளுக்கோட பேக்கை பார்த்து எத்தனை நாளைக்கு அவன் ஊருக்கு போயிருப்பான்னு நினைக்கிற நீ? வரத்துக்கு 2-3 வாரமாச்சு ஆகும்டா. 1-2 வாரத்துக்கு. அப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் நீயும் நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். டேய் ப்ளீஸ்டா, ஏதாவது பண்ணுடா. ஏதாவது பிளான் பண்ணு, எனக்காக ஏதாவது பண்ணு. கடைசியா பண்ணா கூட போதும். இந்த வருஷத்தோட பர்த்டே கிஃப்டா பண்ணு. இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். உனக்கு லாக்டவுன் கூட பார்க்காம கிஃப்ட் வேணுமாடா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மச்சான். ஆனா அது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனா பக்கா சேஃப் மச்சான். சரி இங்க வாயேன். செம்ம பிளான்டா மச்சான். உனக்காக மட்டும் தான் இந்த பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கேன்டா. சரி வா மச்சான் போலாம். டார்லிங், டார்லிங், டார்லிங் எங்க இருக்க? டார்லிங், டார்லிங் கிச்சன்ல இருப்பாளோ? வர்ஷா, 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 வர்ஷா எங்க போனான்னு தெரியலையே. வர்ஷா, வர்ஷா எங்க போனா? போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எங்க போனான்னு தெரியலையே. அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது.
வர்ஷா வர்ஷா ஃபோன் வேற எடுக்க மாட்டேங்கிறா. என்னாச்சு வர்ஷா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதான். ஹலோ சார், என் பொண்டாட்டி எங்க தேடியும் காணும் சார். சார் 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கால் பண்ணுமா? சரி சார், சரிங்க சார். ஓகே. ஏன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? சார், என் பேர் மகாதேவ் வர்மா. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அப்படியா? சார், என் மனைவியை காணோம் சார். அதுக்கு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. அப்புறம் நீங்க ஒரு 48 ஹவர்ஸ் சார், நான் 2 நாள் முன்னாடியே கால் பண்ணேன். 48 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சார், 4 மாசத்துக்கு முன்னாடி. உங்களோட மனைவி கிட்ட நீங்க கடைசியா எப்போ பேசுனீங்க சொல்லுங்க. 4 நாளுக்கு முன்னாடி பேசினேன் சார். ஓ, அப்படியா? சார், 2 நாள் முன்னாடி தான் என் ட்ரைனிங்கே முடிஞ்சது. வந்து வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் தேடினா வர்ஷா எந்த இடத்துலையுமே இல்லை சார். உடனே நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன். அவங்க தான் 48 ஹவர்ஸ்க்கு பிறகு ஃபோன் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சார் நீங்கள் வந்தீங்க. சார், நீங்கள் தான் எப்படியாவது என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சார். ப்ளீஸ் சார். அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவே எங்கள் 2 பேருக்கு புதுசு சார். அட தம்பி, நீயா? நீங்க எப்படிண்ணா வந்தீங்க? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்தீங்க? நீங்க 2 வாரம் கழிச்சு தானே வரதா இருந்தது. ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு, அதனால தான் 2 நாள் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் சார் எதுக்கு? சார் இங்க எதுக்காக வந்தாருங்க? எந்த பிரச்சனையும் இல்லையே. வர்ஷா 2 நாளா ஆளை காணோம். சார் என்கொயரிக்காக தான் வந்திருக்காரு. என்னது? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலப்பா. 2 நாளா ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ செல்லு சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குப்பா. அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். சாரும் அதுக்காக தான் வந்திருக்காரு. ஆளுக்கான உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா அதை தாராளமா எங்க கிட்ட கேளுங்கண்ணே. சரி. ராஜ் எங்க? ராஜ் வேலை விஷயமா கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போயிருக்கான். அவன் ஒரு 2 நாள்ல வந்துருவானே. சரிப்பா. சரி, வரேண்ணே. நான் போயிட்டு வரேண்ணே. பாப்போம். இந்த பையன் யாரு? இது சன்னி. இங்க குடி வந்ததுக்கு அப்புறம் பழக்கமானாங்க. அப்படியா? நீங்க ஊருக்கு கிளம்பும் போது அதை பத்தி வேற யார்கிட்டயாச்சும் சொன்னீங்களா? இல்ல, இங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு நெருங்கினவங்க யாருமே இல்லை. நான் கிளம்பும் போது சன்னியும் ராஜையும் பார்த்துட்டு தான் போனேன். நான் வேலை விஷயமா போறதா சொன்னேன். ஓகே, சரி, நான் அப்போ கிளம்புறேன். எனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லி அனுப்புறேன். சரிங்க சார். கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சரி, நான் வரேன். ரொம்ப நன்றி சார். ஹே ராஜ், ராஜ், ராஜ். அட என்னடா? என்னவா? அந்த ஆள் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அதனால என்னடா? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம மேலே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. நேர்ல அவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட வந்து நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட எத்தனை வாட்டரா சொல்றது வெளியே போய் சுத்தாதன்னு? இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் மாதிரி பேசிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே நீ தான்டா காரணம். நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அப்போ இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் இல்ல? ஐடியா மட்டும் தான்டா என்னோடது. நாம 2 பேரும் சண்டை போடுறதை விட்டுட்டு இதுல இருந்து எப்படி தப்பிக்கலான்றத மட்டும் தான்டா யோசிக்கணும். நாம இப்ப என்னடா பண்றது? சரி, ஒண்ணு பண்ணலாம். இவள கொன்னு போட்டுலாம். உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிட்டு இருக்கு? எப்ப பார்த்தாலும் கொன்னல இதையே பேசிட்டு இருக்க. இவள கொன்னுட்டோம்னா நம்ம ஈஸியா மாட்டிப்போம்டா. இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்குடா. இவள கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு நாம எங்கேயாவது ஓடிடலாம்டா. நாம லண்டனுக்கு போயிடலாம்டா. 2-3 வருஷத்துல இந்த பிரச்சனை முடிஞ்சதும் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. உன் கோவத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் சொல்றத மட்டும் கேளுடா. வாடா, வா 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 வா. சீக்கிரம் போலாம், சீக்கிரம் போலாம், சீக்கிரம்.
போ 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 சீக்கிரம் போ. ஏய், போங்கடா. சார் உட்காரு. சார் 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 நான் பண்ணல சார். சார் எனக்கு தெரியாது சார். சொல்றேன்ல, உட்காருங்க. சார் 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 நீங்க உள்ள போய் தேடி பாருங்க. சார் 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 நான் எதுவும் பண்ணல சார். சார் சொல்ல கேளுங்க சார். வாயை மூடுங்க. Please, தயவு செஞ்சு விட்டுருங்க சார். வருஷம் சார் சார் வேணாம் சார். இருங்க இருங்க சார், சொல்றத கேளுங்க இருங்க சரி கேளுங்க சார், இருங்க அடிக்க வேணாம் நான் சொல்லுங்க பார்த்துக்கிறேன், சார். இருங்க வேணாம் சார், சார் வேணாம். பேசிக்கலாம் இருங்க இருங்க ஏய், வேணாம். சொல்லுங்க என்னடா நடந்தது சொல்லுங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு இல்லனா நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். சொல்லுடா. சார் நீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சார் அழிச்சு இல்ல சார். சரி நாசம் பண்ணி மன்னிச்சிடுங்க சார். உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட போறேன். வாங்கடா. எந்திரிங்க. சார் மன்னிச்சிடுங்க சார். சார் வேணாம் சார். அவங்க சும்மா விடாதீங்க சார்.